ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். உயிர் உருகும் மனமே கலங்காதே, உதவாது மனங்களால் தளராதே. பயிராகும் காலங்கள் உழைப்பாலே, உயிராகும் மந்தன் கையாலே. மனிதமே கேள், உழைப்பின்றி ஏது உயர்வு? உயரான உணவுக்கு வழி தேடி வந்த மனிதம் பிழைப்புக்கு வழிகாட்டு, பழிப்பு ஒன்றும் தேராது. உடல் வளர்ச்சியில் இல்லை உழைப்பு, மன வளர்ச்சியில் எல்லாம் கடுகு. நடக்கத் தெரிந்த உயிர்களுக்கு உழைக்கவும் தெரியும், உழைக்கத் தெரிந்த மானுடம் உயரவும் அறியும். ஐயா, இங்கே ஏதாவது வேலை இருக்குமா? வேலை எதுவும் இல்லைப்பா, வேற எங்கேயாவது கேட்டு பாருங்கப்பா. மாரிமுத்து ஐயாவோட செங்கல் சோலைக்கு வழி எப்படிங்க போனோம்? அது ரொம்ப தொலைவுப்பா, பஸ்ஸில் தான் போகணும். மோனே, ஆளுங்க சேத்துல காலை வச்சா தானே நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஆளுங்கள்லாம் நல்லா கவனமா வேலையை வாங்க. மழை வர மாதிரி இருக்கு பாரு, அதெல்லாம் மூட சொல்லு. அப்படியே உட்காந்துட்டு இருக்காத, மனமனு வேலை செய். காலில இருந்து எத்தனை கல் எடுத்துருக்கான்னு பாரு. யோ, வேலை செய்கிற மாதிரி நடிக்காதியா, ஒழுங்காக வேலையை செய்யா. ஏய், எழுந்து ஒழுங்காக வேலை செய். என்ன மண்ணை ஒன்று உட்காந்துக்கிறா? மண்ணை நல்லா பேச. அடி செருப்பால கிறுக்கு பையன். விடுங்க, அவன் ஒரு கிறுக்கு பையன், அவனை போய் அடிச்சிட்டு. பாடா. வாயா. ஐயா, இங்கே ஏதாவது வேலை இருக்குமா? இப்படி வாப்பா. என்னப்பா வேணும்? ஐயா, இங்கே வேலை இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா ஐயா? ஏய், சேத்துல இறங்கி வேலை செய்யணும், செய்வியா? செய்வேன். சரி, நீ போய் சட்டையை கழட்டி போட்டு வா. மேஸ்திரி, இவனை கூட மாட பச்சு வேலை வாங்கிக்கோ. இங்கே வேலை செய்ய வந்திருக்கியா? எவனோ வேலை செய்ய வந்தவன் தான். இவனை அடித்து இவன் மூளையே கலக்கிட்டாங்க, மெண்டல் ஆகிட்டான். தெரியுதா? ஏதோ வேலை செய்ய வந்திருக்குன்ற, பார்த்து நடந்துக்க. நான் குள்ளமாக இருக்கிறதுனால எனக்கு யாரும் வேலை தர மாட்றாங்க. அப்படியா? போ தெரியும், போ. ஏய் தம்பி, இங்க வா. என்னங்க ஐயா?
இங்கெல்லாம் ஒன்றெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய முடியாதுடா. ஒழுங்காக வீட்டுக்கு போ போ போ. ஐயா ம் நம்ம புதுசாக வேலைக்கு சேர்த்தோம்ல, அவனை நம்ம பழைய ஆளு ஏதோ வேலை செய்ய விடாம தடுத்துட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்க. ம் ஆமாப்பா, இவனெல்லாம் அடக்கி வைக்கணும், இல்லைன்னா துளிர் விட்டுரு இவனுக்கு. அப்படியா? மேஸ்திரி சொல்லுங்க ஐயா. இங்க வா. இதே வந்துட்டான். மௌன, கொஞ்சம் மேஸ்திரியை உள்ள கூட்டும் போ. ஏய் உள்ள போ, உள்ள போயா, போ போ. யாருக்கிட்ட தோலெல்லாம் உரிச்சு எடுத்துருவேன். ஐயோ அம்மா முடியலையே. ஐயோ முதல்லாம் போட்டு பொழந்துட்டானுங்களே, அடி அடி அடிச்சுட்டானுங்களே படுபாய் பசங்க. ஐயோ அம்மா முடியலையே. அம்மா அம்மா பசிக்குதுமா. இருப்பா, அப்பா வந்துட்டோம், சாப்பிடலாம். ஹலோ. ஏய் மௌன, சொல்லுங்கப்பா. நம்மள்ட்ட ஒருத்தன் புதுசாக வேலை செஞ்சான்ல, ஆமாப்பா. அவங்க இருந்து ஓட்டான். என்னது? அவனை நைட்டு உள்ள கண்டுபிடிச்சி தூக்கின்னு வந்துடுறா, சரியா? சரிப்பா. அந்த இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவன் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி காலையில் அவன் கண்ணு முன்னாடி நிறுத்துறப்பா. சரிடா மௌன. சரிப்பா. இங்கேருந்து 2வது வீடு தான் அவன் வீடு. அவனை 2 வச்சு இழுத்துனுவான். போய் தூக்கினு வா.
ஏய் வெளில வாடா. விட்டுருங்க ஏய் வாடா நீ. வாடான்ற. வாடா. நான் வரேங்க ஐயா. நீ வா நீ வா. விட்டுருங்க என்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் அங்கே வந்து பேசி கேட்டு பாரு. ஏய் நீ வா. அடிக்காதீங்க வரேங்க ஐயா வரேங்க ஐயா வரேங்க ஏய் ஐயா ஏய். வரேன் ஐயா போடான்றா. நிக்காத போ. போடான்றல போடா. இருக்காதீங்க ஐயா இருங்க ஐயா சொல்றது கேளுங்க ஐயா சொல்றது கேளுங்க நான் உங்க காலில் வந்து கும்பிடுறேன் ஐயா என்ன விட்டுருங்க ஐயா நான் குடும்பத்தை விட்டு என்னால வர முடியாது ஐயா சொல்றது கேளுங்க ஐயா சொல்லுங்க நீங்க அடிக்க வேணா சொல்லுங்க அடிக்காதீங்க ஐயா ஏத்துறா அவனை வண்டியில. போறாங்க ஐயா அடிக்காதீங்க மன்னிச்சிருங்க ஐயா சத்தம் போடாத. ஏய் என்கிட்டயே வா. ஏறுறா. நான் சொல்றத கேப்பியா? உன் புருஷன் நல்லா இருக்கும்னு நினைச்சினா அவன் கூட வந்து வேலை செய். ஏறு வண்டியிலண்ணா. ஆடிங் ஏறா வண்டில ஏறா. அப்பா கூட்டண்டப்பா. ஏண்டா வேலை கொடுத்தா வேலை செய்யாம வீட்டுக்கு வரையா நீ? ஏய் நீ போய் மண்ணை மீதி. நீங்க 2 பேரும் போய் அந்த கல்லெல்லாம் எடுக்குங்க. மோனே சொல்லுங்கப்பா. ஓடி போனான்ல அவனுக்கு ரூமை ரெடி பண்ணு. இதோ போகிறேன். மோனே அப்பா அவனை கூட்டின்னு உள்ளவா. சரிப்பா. ஏம்மா அந்த மண்ணு கொஞ்சம் அங்கே இருக்குல்லம்மா, கொஞ்சம் அழுட்டுவாம்மா. போம்மா. டேய் அந்த ரூமில் பாண்டுக்குது, போய் ஏத்தா போ. சரிங்க ஐயா. ஐயா
ஆனால் இங்கே இப்படி தான் நடக்கணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலை செஞ்சாகணும். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னப்பா? நீங்கள் போஸ்ட்மேனா? ஆமாப்பா. நான் உனக்கு கொடுத்தா வாங்கிப்பீங்களா? என்ன கொடுக்க போற எனக்கு? நான் ஒரு ராக்கெட் தாட்டா. சரி எடுத்துன்னு வா. தோருங்க வரேன். என்ன எடுத்துட்டு வந்திருக்க? என்னது இது? லெட்டர். நீங்க படிச்சு பாருங்க. விழிமீன், நாங்கள் வாழ முடியாத இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்களை காப்பாற்றுங்கள். இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். அவருக்கு கால் அடிச்சா சரியா இருக்கும். ஹலோ, ஹியூமன் ரைட்ஸா? அந்த சூழ முதலாளி கூப்பிட்டு வாங்க. சரிங்க ஐயா, கூப்பிட்டு வந்துடுறேன். டேய், இந்த பயணத்தை கொள்ளப்பட. ஏய், எந்த வா. ஓ, உள்ள போட்டு கூட்டாரு. ஐயா உங்களை கூப்பிட்டாரு. நீங்க தான் அந்த சூழலோட முதலாளியா? ஆமாம் சார். சட்டவிரோதமான முறையில் ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே. யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு சொல்கிறோம். நீங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணிட்டு வாங்க. சார், இந்த பையன் மட்டும் தான் ரூமில் இருந்தான் சார். சார், நீங்கள் ஒரு குழந்தைய வச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. இது லேபர் ஆக்ட் படி தப்பு. அது மட்டும் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அடிமத்தமாக வேலை வாங்கியிருக்கீங்க. இது இன்னொரு தப்பு. உங்கள் எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன். சார், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க. நீ சிறப்பான வேலை செஞ்சிருக்க. நன்றி. வெரி குட். நன்றி நன்றி. அப்பா ஒரு நிமிஷம். எதுக்குப்பா அந்த செடி? இந்த மண்ணு மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுப்பா. இங்க இருக்க மனிதர்களும் நல்லா இருந்தாதான் இந்த செடி வளரும்பா. நம்ம எடுத்துன்னு போலாம்ப்பா. நிழல் பார்த்து உயர நெஞ்சுக்கு தெரிகிறது, தழல் போர்த்த உடம்பிற்கு தாகமே பசிக்கிறது. எதை பார்த்து ஓட வறுமை விரட்டுகிறது, அதை பார்த்து மனமே ஆறுதல் அடைகிறது.